ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்த ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு 8 டாப்பிக்கில் ஃபஸ்ட் டாபிக் நேற்று மோஷனுங்கிறத முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி மோஷனுங்கிறது பார்த்துருந்தோம். மோஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை, அப்படி தானே? ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுனாலும் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் இப்படி இருக்குது, ஓகேவா? அது ஒரு 10 kgயோ அல்லது 5 kgயோ அல்லது 8 kgயோ ஏதோ ஒன்று இருக்குது, ஓகே? ஸோ இந்த ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் நகலும், அப்படி தானே? ஃபோர்ஸுங்கிறது கொடுத்தா மட்டும்தான் அது மோஷன் ஆகும், ஓகே? அப்போது மோஷனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னது? ஃபோர்ஸ், ஓகே? ஃபோர்ஸ் இருந்தால் தான் மோஷனுங்கிறது நடக்கும், ஓகேவா? ஸோ மோஷனுங்கிறது எதனால நடக்குதுன்னு அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபோர்ஸ்னால தான் நடக்குது, ஓகே? இந்த ஃபோர்ஸை அதாவது எக்ஸ்ட்ரீமாக கொண்டு வந்தது யாருன்னா கலீலியோவும் நியூட்டனும் தான், ஓகேவா? யார் கொண்டு வந்தால்? கலீலியோவும் நியூட்டன், ஓகே? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், கலீலியோ, இந்த மாதிரி பேர்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போது ஃபோர்ஸுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபோர்ஸு, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், then free body diagram, then Newton's laws of motion என்னது, laws of conservation of momentum, then கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். Force is a push or pull upon an object resulting in the motion of an object, ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 kg பாக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த 5 kg பாக்ஸை இப்படி புஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது நகலும், ஓகேவா? ஸோ இந்த புஷ், அதை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது இது நகலுது, ஓகே? ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன? புஷ்னா தள்ளுறது, ஓகே? ஸோ தள்ளும் போது நமக்கு மோஷன் நடக்குது, ஓகே? அதே மாதிரி சேம் இந்த பாக்ஸை ஒரு கயிறு போட்டு இப்படி இழுக்கிறோம், அப்போ அதை என்ன சொல்லுவாங்க? புல், ஓகே? அப்போது ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் அப்பான் அன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஃபோர்ஸை அழுத்துறோம், ஓகே? ரிசல்ட்டிங் என்ன? மோஷன் ஆப்ஜெக்ட். நம்ம அழுத்தும் போது ஃபோர்ஸை கொடுக்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் நமக்கு இன்னொரு ஒரு டெஃபினிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் அ இன்ட்ராக்ஷன் தட் காசஸ் அ சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட் மோஷன் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட், ஹியூமனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும், பாருங்கள், ஹியூமனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கும் எதுனாலும் இருக்கலாம், ஓகே? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலோ அதை ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஃபோர்ஸ் தேவை. அதே மாதிரி இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஓகே? மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் நமக்கு ஒரு மோஷன் தேவை, இது தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோன்னா கூட கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும், ஓகே? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னென்னா பைக், ஓகே? நம்ம பைக்கை ஓட்டுறோம், ஓகே? ஒரு 20 கிலோமீட்டருக்கு நம்ம தூரத்தில் போயிட்டே இருக்கோம், ஓகே? ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஓகே? ஸோ நமக்கு ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நம்ம ரேஸ் பண்ணுறோம், ஓகே? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பிரேக் அந்த இதில் நம்ம ரேஸ் பண்ணுறோம். நம்ம ரேஸ் பண்ணும்போது என்னது? ஒரு ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? மோஷன் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, ஓகே? ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் கொடுக்கலாம், ஒரு மோஷன் நடக்கும் போதும் ஃபோர்ஸை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க, ஓகே? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஓகே? ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது கொடுக்கலாம், மோஷனில் இருக்கும்போது ஃபோர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இந்த ஃபோர்ஸை எதனால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப், ஓகே? தென் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஓகே? வெக்டார் குவான்டிட்டி என்னது? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஓகே? ஸோ மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கிறதா வெக்டார் குவான்டிட்டி, ஓகே? இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன், ஓகே? ஸோ 1 நியூட்டன் = கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ நியூட்டன் இது நமக்கு தெரிஞ்சுக்கணும், நமக்கு கண்டிப்பாக இது கேட்பாங்க, ஓகே? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஓகே? ஸோ இப்போ நமக்கு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே? இப்போது நமக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு மோஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இது 0வாக அட்டைன் ஆகும், ஓகே? இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நம்ம மோஷனை அப்ளை பண்ணுறோன்னா அந்த மோஷன் அந்த ஆப்ஜெக்ட் என்னாகும்? 0வாக தான் இருக்கும், ஓகே? ஸோ நகலாது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும்போது நகலாது, ஓகே? 0, ஓகேவா? தென் இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஒரு டயக்ராமாக சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1, ஓகேவா? ஸோ கேஸ் 1ல் என்னென்னா ஒரு 20 kg பாக்ஸ், ஓகேவா? ஸோ 20 kg பாக்ஸு ஒரு பர்சன், என்னோடய பர்சனை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க.
சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்சன் வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்காங்கன்னா 50 kg ஓகேவா. ஸோ இவங்க வந்து 50 kg ஓகே. ஸோ இவங்க இதை ஃபோர்ஸால் அவங்க கையால் தள்ளுறாங்க. தள்ளும் போது என்னாகும், மூவ்மெண்ட் ஆகும் ஓகே. ஸோ இதனால் ஒரு ஃபோர்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு எதிர் விசை எதுவும் கிடையாது. ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணனால இது நகலுது ஓகே. இது வந்து கேஸ் 1 ஓகே. கண்டிப்பாக இது நகலவும் செய்யும், உங்களுக்கு தெரியும் ஓகே. கேஸ் 2 சேம் 20 kg பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ இது வந்து பர்சன் 1 ஓகேவா. இவங்க பர்சன் 2. ஸோ பர்சன் 1ஓட வெயிட் வந்து என்னென்னா ஒரு 16 வச்சுக்கலாம் சரியா. பர்சன் 2ஓட வெயிட் வந்து 40 ஓகேவா. ஸோ இவங்க ஒரு 30 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க. இவங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஓகே. ஸோ இவங்க இங்கேருந்து தள்ளுறாங்க, இவங்க இங்கேருந்து தள்ளுறாங்க ஓகே. ஸோ இவர் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகே. ஸோ இது மூவ் ஆகுது, இதை பக்கம் மூவ் ஆகுது ஓகேவா. பட் கேஸ் 1 அளவுக்கு இது மூவ் ஆகுது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஆகிட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்கள, அதாவது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து தள்ளுது, இங்கேருந்து தள்ளுறதுனால இந்த அளவுக்கு இது மூவ் ஆகுது ஓகே. ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து பண்ணும்போது மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும் ஓகேவா. ஸோ எங்கே வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை மாதிரி நடக்கும். பட் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் வரும்போது கம்மியாக மூவ்மெண்ட் நடக்கும். இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கூட எக்ஸாம்பிள் ஓகேவா. இப்போது கேஸ் 3 பார்க்கலாம். ஸோ கேஸ் 3க்கு சேம் 20 kg ஓகேவா. சேம் 60 பர்சன் 1, சேம் 40 பர்சன் 2 ஓகேவா. பர்சன் 1 ஓகே. ஸோ இவங்க என்னென்னா ஒரு 50 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க ஓகேவா. இவங்க அதே ஃபோர்ஸில் 50 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு 50 kgனே வச்சுப்போமே. ஸோ இவங்க 50 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஓகே. ஸோ சேம் ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடுது. இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிறதுனால இது என்ன ஆகும்னா 0. இது வந்து நகலவே நகலாது ஓகே. ஸோ பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் அது நகலாது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கும்போது தான் அது நகலும் ஓகேவா. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நெட் ஃபோர்ஸ் இதில் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் 2ல் நெட் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெட் ஃபோர்ஸ் F is equal to F2 minus F1 ஓகேவா. ஸோ 30 minus 10 அப்போ 20 ஓகேவா. ஸோ 20 நியூட்டன் வந்து அது வந்து நகலும் ஓகே. இங்கே பாருங்கள் 50 minus 50 0. அப்போ கண்டிப்பாக நகலவே நகலாது. அப்போ வந்து என்னது, பேலன்ஸ் ஃபோர்ஸில் அது என்ன ஆகும், நகலவே நகலாது ஓகே. அப்போ ஃபஸ்ட் கேஸில் வந்து நகலும், பட் இது ரொம்ப ஸ்பீடாக போகும். ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது ஓகே. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரு பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வந்து அது வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக நகலும் ஓகே. அதே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஃபோர்ஸாக இருக்கும் போது என்ன ஆகும், நகலவே நகலாது ஓகேவா. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஓகே. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது தான் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 கிலோகிராம் மாசுடைய ஒரு பாக்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க இதில் ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்ளை ஆகும் அப்படின்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக இதில் அப்ளை ஆகுங்க ஓகேவா. ஸோ என்ன பார்க்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கீழே ஒரு வெயிட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் ஓகேவா. தென் மேலேருந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஆகும் ஓகேவா. நம்ம இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேவா. ஃபோர்ஸ் அப்ளைடு ஓகேவா. தென் நமக்கு இங்கேருந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது அப்ளைட் ஆகும் ஓகே. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, எப்போவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போது இதை வெயிட் ஃபோர்ஸை டபிள்யூன்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ வெயிட் ஃபோர்ஸை என்னது, டபிள்யூன்னு சொல்லுவாங்க. என்னன்னு நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபோர்ஸ் அப்ளைடை எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்மால் எஃப்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. ஒரு எதுக்காக இது சொல்கிறோன்னா, நமக்கு வந்து ப்ராப்ளம் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா.
ஸோ இப்போ கீழே இருக்கிறது வெயிட் ஃபோர்ஸ், மேலேருந்து வர்றது வந்து நெட் ஃபோர்ஸு, ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஆகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ நம்மளோட மோஷனை அப்போஸ் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்கிள் நம்ம பெடல் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணோன்னா கொஞ்சம் தூரம் போகும் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப நெசசரி as well as எவில்னு சொல்லுவாங்க. எதனால எவில் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஃப்ரிக்ஷனல் இல்லை, இப்போ ஒரு இதில் வந்து ஃப்ரிக்ஷனல் இல்லைன்னா இப்போ எதுவுமே முடியாது. அதனால தான் ஸ்பேஸில் சொல்கிறாங்க. ஸ்பேஸில் வந்து ஃப்ரிக்ஷனல் இல்லாதனால தான் வந்து இந்த பெண்ணால் எழுத முடியாது. தென் எல்லாருமே வந்து தண்ணி வந்து இப்படி ஏதோ தண்ணி குடித்தாங்கன்னா அப்படி ஒரு இதில் விழும். ஃப்ரிக்ஷனல் இல்லாதனால தான் அவங்க வந்து பறப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்லோவாக, அவங்க நடக்கிறது கூட ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் எல்லாமே. அதனால தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாதனால தான் அவங்க ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்பேஸில் கிடையாது. ஓகே, தென் வந்து நம்ம வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம். லாரி டயர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, லாரி டிராக்டர் இந்த மாதிரி டயர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி 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 ஒரு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். ஓகே, கேப் விட்டு இருக்கும். எதனால அந்த கட்ஸ் வந்து இருக்குன்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது என்னென்னா, அதாவது ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் போது அது என்ன ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதே ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் இருந்துச்சுன்னா அது டைனமிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ரெஸ்ட்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அதுவே மோஷன்னா டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இப்போது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஒரு ட்ராலியில் நமக்கு ட்ராலி தெரியல. ஸோ ட்ராலியோட வெயிட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராலியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த பால்ஸ் மாதிரி இந்த டயர் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸில் உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் வந்து நமக்கு ஃப்ரிக்ஷனாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தென் அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இனர்ஷியா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இனர்ஷியா டெண்டன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் இட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ வந்து இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இப்படி நிற்கிறேன். ஓகேவா? ஸோ நான் நிற்கிறேன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட்டு. ஓகே, நான் எவ்வளோ நேரம்னாலும் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எவ்வளோ நேரம்னாலும் நிற்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் என்னோடய இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது என்னோடய மோஷன் வந்து மூவ்மெண்ட், என்னோடய பாடி வந்து அந்த ஸ்டேட்லேருந்து மாறும். ஓகே, ஸோ இப்படி ஸ்டேட்லேருந்து மாறுறது தான், அதாவது அது அப்படியே நம்ம வந்து எதுவும் கொடுக்காமல் அது அப்படியே இருக்கிறது தான் இனர்ஷியா. ஓகே, ஸோ இனர்ஷியாவில் நிறைய இருக்குது. ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன், தென் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், தென் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நியூட்டன்ஸ் லாஸும் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிக்ஷன் சொன்னேன். இன்னொரு அதில் ஒரு பாயிண்ட் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, நம்மளோட இதில் லூப்ரிகன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, லூப்ரிகன் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறாங்களா நம்மளோட வெஹிக்கல்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டயரில் எதுக்கு அந்த இதில் அந்த வீலில் இருந்தோம்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் இப்போ இனர்ஷியா பார்த்துச்சு. ஸோ இனர்ஷியாங்கிறது ஒரு ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம எதாவது அப்ளை பண்ணாத வரைக்கும் இருக்கிறத இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் தான் இனர்ஷியாங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது 2 மாசு, 5 kg மாசு, 50 kg மாசு 2 இருக்குது. ஓகே, ஸோ இது ஏன் அப்படியே இருக்குன்னா எல்லாமே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் எதுக்கு இனர்ஷியா அதிகம் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா, மாஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதில் தான் வந்து இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ மாஸை பொறுத்து தான் வந்து இனர்ஷியா வந்து மாறும். ஓகே, ஸோ மாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இனர்ஷியா வந்து கம்மியாக இருக்கும், மாஸ் கூட இருந்துச்சுன்னா இனர்ஷியா வந்து கூட இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஹெவியர் ஆப்ஜெக்டில் வந்து ஹெவியர் இனர்ஷியா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பால் இருக்குது. ஸோ ஒரு பால் இது வந்து பால், ஒரு ஸ்டோன். ஓகேவா? ஸோ பாலை நம்ம புஷ் பண்ணுற, நம்ம காலை வச்சு புஷ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, அது வந்து மூவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், இதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து மூவ் ஆகிரும். ஓகே, ஸோ இனர்ஷியா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிடுது. பட் ஆனால் இது ஸ்டோன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுன்னு வச்சுக்கோங்களேன், கல்லில் வந்து என்னது மாஸ் வந்து கண்டிப்பாக கூட இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் கூட இருக்கிறதுனால அது நகர்றது கொஞ்சம் ஸ்லோ, அதாவது ரொம்ப தூரம் போகாது. பால் போகிற அளவுக்கு இது ஸ்டோன் போகாது. இது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து எதனால இனர்ஷியானால தான் அது வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா,
தென் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டைரக்ஷன் பேஸ்லேயும் இருக்கும், தென் மோஷன் பேஸ்லேயும் இருக்கும். அது எப்படி சொல்கிறோன்னா, ஒரு பஸ் வந்து இப்படி இருக்குது, என்னோடய பஸ் இப்படி இருக்குது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஸ் இருக்குது, நான் உள்ளே இருக்கேன். ஓகே, ஸோ பஸ்ஸு வந்து இப்போ டேர்ன் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி டேர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பர்சன்ஸ்லாம் என்ன செய்வாங்க, ரைட்டில் டேர்ன் ஆச்சுன்னா லெஃப்ட் சைட் போவாங்க. ஸோ இது வந்து என்ன, இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன். ஓகேவா, ஸோ இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன் வந்து டேரக்ஷனில் போகும்போது அது டேரக்ஷன் மாறும். ஓகேவா, மாறி இருக்கும். அப்புறம் இனர்ஷியா ஆஃப் மோஷனில் என்ன ஆகும்னா, ஒரு பர்சன் வந்து இருக்காங்க, காரில் போய்கிட்டே இருக்காங்க, அப்படி போய்கிட்டே இருக்காங்க, போயிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க. ஓகே, ஸோ பிரேக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா, ஸோ வந்து ஃபார்வர்டில் போகும். ஓகே, நம்மளோட மோஷன் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்மளோட இனர்ஷியா வந்து இனர்ஷியா இருக்கிறனால, அதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இது வந்து ஃபஸ்ட் நாளாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து நம்மளோட ஸ்டேட் வேரி ஆகும்போது சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா, ஸோ வந்து இப்போ ஒரு சேஃப்டி பெல்ட் போட்டதும் லைட்டாக ஒரு ஜெர்க்கிங் மாதிரி ஆகும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன், an object remains in a state of rest or state of uniform motion unless it is compelled by an external unbalanced force. This is why first law of motion is also known as laws of inertia. ஓகே, ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ், அதாவது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் மட்டும்தான் அதோட ஸ்டேட் வந்து வேரி ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன தட்டு ஞாபகம், பஸ் ஞாபகம். ஓகே, ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் அப்படி உட்காந்துருப்போம். நமக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட இது வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது, ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். we tend to remain at rest with respect to seat until driver applies a brake. ஓகேவா, ஸோ நம்ம ரெஸ்ட்டில் இருப்போம், டிரைவர் வந்து பிரேக்கை அப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்போம். ஓகே, அப்ளை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம வந்து மூவ் ஃபார்வர்ட், அதாவது முன்னாடி போவோம். ஓகேவா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அடுத்தது, when we are standing in a bus begins to move suddenly, we try to fall backwards. ஓகே, ஸோ நம்ம வந்து நின்றுட்டுருப்போம். நம்ம நின்றுருக்கும் போது பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பேக்வேர்டை நோக்கி, பின்னாடி நோக்கி வருவோம். ஓகே, அதுவும் இனர்ஷியா. நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்கும் போது நமக்கு ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது பஸ்ஸில். ஓகே, அப்ளை ஆகும்போது என்ன ஆகும், நம்ம வந்து பின்னாடி பேக்வேர்டாக போவோம். ஓகே, ஸோ இதுவும் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா, தென் இப்போ பார்க்க போது நியூட்டன்ஸ் செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் laws of motion ஓட definition பார்க்கலாம். It states that the rate of change of momentum is directly proportional to the unbalanced applied force. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா, என்னென்னா ஒரு பாலர், நம்ம வந்து நிறைய மேட்ச் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு பால் நம்ம தோனி அடிக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், தலை வந்து அடிக்கிறாங்க பால். ஸோ தலை அடிக்கும் போது ஒரு கேட்சர் வந்து வாங்குறான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேட்சர் நீ வச்சுக்கோங்க, யாரோ ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஸோ அவன் கையை எப்படி வச்சுருப்பானா, இப்படி வச்சுருப்பாங்க. என்னோடய ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படி கீழே பார்க்க இப்படி கொண்டு வாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க, இப்படி கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் பிடிப்பாங்க. ஏன்னா இப்படி பண்ணும்போது அந்த மொமெண்டத்தை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மொமெண்டம் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அந்த பேலன்ஸ் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பாலோட ஸ்பீடு வந்து வரும், அது அப்படியே பாலோட ஸ்பீடு விட்டு வரும்போது நம்ம கீழே அப்படியே இறக்கி இப்படி கொண்டு போவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, இப்படி கொண்டு போவாங்க. அதனால எதுனா மொமெண்டத்தை கம்மி பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். ஓகேவா, ஸோ வந்து மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். ஓகே, ஸோ நமக்கு ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் F=ma. ஓகே, ஸோ நமக்கு மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா ∆Pன்னு வச்சுக்கலாம். ஸோ ∆P அப்படிங்கிறது என்னென்னா P2 - P1. ஓகேவா, ஸோ வந்து இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல். ஓகே, இனிஷியலாக அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பால் வந்து இனிஷியலாக ஒரு மொமெண்டத்தில் இருக்கும், கீழே ரீச் ஆகும்போது ஒரு மொமெண்டத்தில் இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு ஆல்ரெடி மொமெண்டம்ங்கிறது என்னென்னு நமக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ P2க்கு வந்து என்ன இருக்கும், V - mu. ஓகேவா, தென் T வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு T. ஓகேவா, இப்போது இந்த M காமனாக எடுத்துக்கலாம். M V - U / T. ஓகேவா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் என்னது V - U / T. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக என்ன சொன்னால் ஏஏ அப்ளை பண்ணிடலாமா, அப்போ MA. ஓகே, ஏ அப்ளை பண்ணி அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது என்னதுக்கு ப்ரொபோஷனல்,
ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? எம்ஏ என்னது ஃபோர்ஸ் தானே. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ். மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது இப்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், தேர்ட் லா ஆஃப் மோஷனுங்கிறது எவ்ரி ஆக்ஷன் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் ஆப்போசிட்டாக ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன, ரீகாயில் ஆஃப் கன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தென் ரீகாயில் ஆஃப் கன்னுங்கிறது என்னது, நம்ம ஒரு துப்பாக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய துப்பாக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ துப்பாக்கி இருக்குது, இந்த துப்பாக்கியை நம்ம இப்படி இழுத்துட்டு இப்படி விடும்போது கன் போகும். ஸோ ரீகாயில் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஏ ஈக்குவல் ரியாக்ஷன். ஓகே, ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது ஈக்குவல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ரீகாயில் கன்ங்கிறது தேர்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எம்ஏ எம்பி ரெண்டு வந்து மாஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுனா எம்ஏ வந்து கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இதோட வெயிட் வந்து கூட இருக்குது. ஓகேவா? இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஆகும்போது வெயிட் கூட இருக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். ஸோ இது ட்ராவல் போது ஒன்று வந்து மர்ஜ் ஆயிரும். ஓகே, வந்து என்ன ஆகும், ஒன்று இதுக்கு மேலே தாங்கலாம் அல்லது இதுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸ்பீடாக போடுறது மட்டும் இது ஸ்பீடாக போகுது இது வந்து ரெண்டு ஜாயின் ஆயிடுது. ஓகே, ஸோ எம்ஏ எப்போவுமே கிரேட்டர் தென் எம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி வந்து கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இதோட மெர்ஜ் ஆயிரும், கொலைட் ஆயிரும். ஓகே, ஸோ இது சேம் ஃபோர்ஸு, அதுவும் சம் ஃபோர்ஸ் போடும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஈக்குவல். ஓகே, ரெண்டு வந்து கொலைட் ஆகும்போது என்ன ஆயிரும், ரெண்டுமே ஈக்குவலாக ஆயிரும். ஓகே, ஸோ மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன்ங்கிறது ஈக்குவல். ஓகே, ஸோ இதை வச்சு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ மொமெண்டம்ங்கிறது நமக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ விஏ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? டிவைடட் பை டி. ஓகே, தென் ஆப்போசிட்டாக இங்கே வரதுனால மைனஸ் போடுறோம். ஓகே, தென் மொமெண்டம் ஆஃப் பி மாஸு, தென் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ ஆப்போசிட்னால இது சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ், இது வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராக்கெட். ஸோ ராக்கெட்ங்கிறது லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னது, ரெண்டுமே ஈக்குவல், பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதோட மோஷன்கிறத தியரி பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வந்து ஃபோர்ஸோட தியரி பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபோர்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகாப் பார்த்துடலாம். ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ வந்து அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். தென் பேலன்ஸ் ஃபோர்ஸ், தென் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். தென் ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துருந்தோம். தென் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அதோட எக்ஸாம்பிள் தான் பார்த்துருந்தோம். தென் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதை வச்சு இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.